அம்மா நான் போயிட்டு பால் ஊத்திட்டு வந்துடுறேம்மா. பாத்தியாப்பா, நம்ம இல்லைன்னா இந்த வீட்டில் ஒரு வேலையும் ஆகாது. ஆஸ்பத்திரியில் கடந்தாலும் அவள் அப்படியே செத்தாலும் பரவாயில்லன்னு இந்த வாயில்லாத ஜீவனுக்கு தீனி கூட போடாமல் வச்சிருக்கிறானுங்க, வயிறெல்லாம் ஒட்டிக்கிட்டு. இப்போ நீ வந்து பால் எடுத்து ஊற்றணும்னு இருக்குது. கையினாலும் நல்லா தானே இருக்கு, வேணும்னா போட்டு தின்னுங்க. இல்லையா சம்பாதிக்கிறீங்க தானே அப்பனும் அவனும் சேர்ந்துக்கிட்டு கடையில காசு கொடுத்து வாங்கி தின்னுங்க. உங்களுக்குலாம் இனி சோத்தை போட்டு என்னத்துக்கு ஆகுறது? சோத்தை போடுவியா இல்லையா? போட முடியாதுடா, போட முடியாது. ஆஸ்பத்திரியில் கடந்தவா அப்படியே செத்து போலும் பரவாயில்லன்ட்டு தானே 2 பேரும் இருப்பீங்க. ஒரு நாள் ஒரு பொழுது வந்து அம்மா எப்படி இருக்க அப்படின்னு வந்து கேட்டியா? இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தியா? உங்க 2 பேத்துக்கு உங்க வயிறு நிறைஞ்சா போதும், யாரோ எப்படியோ போய் தொலைஞ்சாலும் பரவாயில்லன்னு. மா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுமா. டாக்டர் சொல்லியிருக்காருல்ல, நீங்க வேதனைப்பட்டு அது இதுன்னு பேச உங்க உடம்பு தான் சரியில்லாம போவோம். கம்முன்னு இருங்க. ஏதாவது ஆய் தொலையட்டும். இவங்க கூட இருந்து மல்லு கட்டுறதுக்கு பதிலாக செத்து தொலைஞ்சிடலாம். இவங்க கிட்ட எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. எம்பிட்டு தான் செய்ய, நன்றின்றதே கிடையாது. நீ வந்து இந்த மாட்டு சனி அள்ளி போட்டு 2 நாள் 3 நாள் அப்படியே கதைன்னு கிடக்குது கட்டாந்தரையெல்லாம். இதுலயே இந்த மாடுங்க கட்டி கிடந்தா நோய் வந்துடாதா? சொல்லு பாப்போம். அதுங்களுக்கு புல்லும் போடலை ஒன்றும் போடலை, அம்மா அம்மான்னு வந்து இறங்கிறதுக்குள்ள அந்த கத்துதுங்க. அதுகளை பார்த்தா உயிரே போயிடும் போல இருக்குது. எனக்கு அப்படியே நெஞ்சே அடைச்சு போச்சு இதுகளை பார்த்தோன்னே. இவனுங்களுக்கு மட்டும் நல்ல நேரத்துக்கு திங்கணும், தூங்கணும், நல்லா ஊரை சுத்தணும், செலவழிக்கணும். எப்படி இருந்து அந்த காசு வரும்? இந்த மாடுங்களால தான் இந்த வீட்டில் ஒலை வச்சு ஆக்கிட்டு இருக்கோம். இதுங்களும் இல்லாமல் செத்து கித்து போயிருந்தா என்ன மாதிரி பிள்ளைய பத்ததுக்கு பதிலாக 2 மாடை பத்திருந்தா கூட பாலை ஊற்றி வித்துருக்கலாம். இவனால என்ன பிரயோஜனம்? யாருமா சும்மா நான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. போட முடியாதுன்னு சொல்லிட்டல, சும்மா அந்த தேவையான பேச்செல்லாம் பேசக்கூடாது சொல்லிட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? சொல்லு. இதெல்லாம் மனுஷன் இருப்பானா? ஆமாண்டா, இந்த வீட்டுல எல்லாம் மனுஷன் இருக்க மாட்டேன். இனிமே வீட்டு பக்கம் வந்துடாத. வந்தேன்னு வையி காலை முடிச்சு போடுவேன் பாத்துக்க. அம்மா அதான் நான் இருக்கேன்லம்மா, நான் பாத்துக்கிறேன் சரிங்களா? நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. சாப்பாடு ஆக்கி வச்சுட்டேன், குழம்பு ஆக்கி வச்சுட்டேன், போட்டு சாப்பிடுங்க. இல்லையா நான் போட்டு கொடுத்துட்டு போவா, வரத்துக்கு வேற லேட் ஆகும். ஏனாம்பா, நீ கட்டாந்தரையை கூட்டி இதெல்லாம் அள்ளி போடுறதுக்கே நேரம் ஆகிப்போச்சு. இதில் பாலை வேற இந்த நேரத்துக்கு எடுத்துகிட்டு போகிற. யார் ஊருக்காரவங்க வாங்குறாங்களா என்னன்னு தெரியல. அது வேற யோசனையாக கிடக்குது. அப்படி எதுவும் வாங்கலைன்னு வச்சுக்க, அங்கே டீ கடையில் பால் வாங்குவாங்க, அந்த அண்ணங்கிட்ட வேணுமான்னு கேட்டு கொடு. அப்படி இல்லையா எடுத்துட்டு வா, வீட்டில் உர ஊற்றி வச்சு தயிர் ஆக்கிடுவோம். சரிம்மா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. என்னாலே நடக்கவும் முடியல, ஒன்றும் முடியல. இந்த ஊசி போட்டது நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மாத்திரை சொல்லியிருக்காங்கம்மா, அதை போட்டுட்டு சாப்பிட்டு படுங்க சரிங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன். நீயும் போய் பொழப்ப பார்க்கணும் வைக்கணும். சரிப்பா, பார்த்து போ. ஒரு வார்த்தை சொன்னோன்னே ஓடிட்டான் பாத்தியா? இவெல்லாம் காலத்துக்கு எங்களை பார்க்க போறான். ஐயோ, அவங்க அப்பன் குணம் தானே இருக்கும். அப்பனுக்கு புள்ள வந்து தப்பாம பிறந்திருக்கு. ஆரம்பமும் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியல. உயிரோட இருக்கும்போதே இந்த கதி. இன்னும் படுத்த படுக்கையெல்லாம் ஆயிட்டா அவ்வளோத்தான். இவனுக்கு 2 பேரும் இனி போட்டு தள்ளிப்பட்டு போயிடுவானுங்க. இந்த வாயில்லாத ஜீவனுங்களை நினைச்சாத்தான் வயிற்றுச்சலா கிடக்குது. ஐயோ ஆண்டவனே. என் பிள்ளை பாவம், வீட்டை விட்டு போனவா அப்படியே போயிட்டா. இனி வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இனிமே தான் எல்லாத்துக்கும் குழுன்னு இருக்கும். அவங்க அவங்களும் பிள்ளை குட்டி வச்சிருக்காங்கல்ல. இன்னைக்கு நான் படுற வேதனை ஒரு நாள் அவங்களும் படுவாங்க. அப்ப புரியும். எவர்மா உனக்கு வீட்டில் வச்சு சோறு போடுறதே பெருசு. அப்படிங்கிற வீட்டில் உட்காந்துக்கிட்டு என் புள்ள குட்டிங்களுக்கு சாப்பை விட்டுக்கிட்டு தெரிஞ்சேன்னு வையி, அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஏன்டா என் வாயில நான் புலம்ப கூட கூடாதாடா? அதுக்கு கூட இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா? நீ புலம்பு என்ன வேணாலும் பண்ணு, அதுக்குன்னு என் பிள்ளை குட்டிங்களுக்கு நீ சாப்பை விட்டுக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அமைதியாக பொத்திக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இங்கே பாரு, ஒழுங்கா இருக்கிற மதியம் தான் இரு. இல்லையா உன் பிள்ளைய விட்டுட்டு இருக்க முடியல, அந்த பிள்ளை இங்கே தான் இருக்கணும் அப்படின்னா நீ உன் பிள்ளை வீட்டுக்கு கிளம்பு சரியா? இங்கே யாரும் உன்னை வச்சுக்கிட்டு தாங்கிட்டுலாம் இருக்க முடியாது. இனிமேல் நான் என் குடும்பத்தை தான் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் செஞ்சு நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டதெல்லாம் போதும். இனிமேல் நான் என் வாழ்க்கையை தான் பார்க்க முடியும். காலத்துக்கு உங்களே தாங்கிட்டு இருக்க முடியுமா? என்னத்தை சேர்த்து வச்சுப்பிட்டீங்க எனக்கு? உன் பிள்ளைக்கு கூட அதை இதுன்னு போட்டு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நான் உடனே வாங்கி எல்லாம் கட்டி கொடுத்தேன். எனக்கு என்னத்தை நீ செஞ்சு விட்ட? இல்லை உன் பிள்ளை தான் என்னத்தை செஞ்சு விட்டா எனக்கு? என்னடா என்கிட்டயே கணக்கு பார்க்கறியா நீ? இல்லை என்னமோ எங்களுக்கு
செஞ்ச மாதிரியும் அதனால நாங்க உன்னை பார்க்காத மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கியே, என்ன சொத்து சேர்த்து வச்சுக்கிட்ட? 1000 ரூபாய் பென்ஷன் காசு வரதை கூட எங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு அப்படியே மறைச்சு மறைச்சு வச்சு உன் மவளுக்கு தானே கொண்டு போய் சேர்க்கற. அப்புறம் என்ன? ஓஹோ, கணக்கு போடுறியாடா? கணக்கு போடுறியா? சரிப்பா சரி, இனிமே இந்த வீட்டில் நான் அண்ணன் தண்ணியே சாப்பிடலப்பா, கடகணியில் சாப்பிட்டுக்கிறேன் சரியா? உன்னை எல்லாரும் மெச்சுப்பாங்க. பெத்த தாய்க்கு ஒரு சோறு போடலன்னு வயசான காலத்தில் உன்னை மெச்சுப்பாங்க. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு சோறு போடுறது ஒண்ணு, சோறு போடாம இருக்கிறது ஒண்ணு. எவ்வளவுதான் செய்ய, நன்றி விசுவாசன்றதே இருக்கிறது இல்ல. போதுமாடி, உனக்கு குழு 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 குழுன்னு இருக்குமே. எதுக்கு என்ன நோண்டுறீங்க? உங்களுக்கு அங்க சுத்தி இங்க சுத்தி என்ன நோண்டலன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. என் புள்ள வீட்டை விட்டுக்கு போனதுக்கு காரணமே நீ தாண்டி, நீ தான். என் பையனை சொக்குப்படி போட்டு மாற்றி வச்சுட்ட. என் பையன் இப்படி பேசுற ஆளே கிடையாது. நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். நீ அனுபவிப்படி, நீ எல்லாம் அனுபவிப்ப. நீ எல்லாம் பாரு என்ன கதிக்கு ஆளாவ போறேன்னு. நீ அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட. யாரு இதுக்கு மேல உனக்கு மரியாதை சொல்லிவிட்டேன். ஒழுங்கு மரியாதை உன் மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு கிளம்பி உன் புள்ள வீட்டுக்கு. ஏங்க கம்முன்னு இருங்க. அவங்களுக்கு தான் வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க. நீங்களும் அப்படி பேசிக்கிட்டு இருப்பீங்களா? ரொம்ப அளக்காதடி, அளக்காத. நீ அப்படியே நல்லவமை நடிப்ப. பாரு, எனக்கு காலகட்டத்துல வேலைக்கு போகணும். நானே ஊருப்பட்ட பிரச்சனையில இருக்கேன். என்னை வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத சரியா? ஒழுங்கா இருக்கிற மாதிரி இரு. இல்லையா நீ கிளம்பு உன் புள்ள வீட்டுக்கு. ஒரு 10 நாளைக்கு உன் புள்ள வீட்டுல தான் இருந்துட்டு வாவே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னதான் ஆம்பளை பயில உங்களுக்கு வீட்டுல வச்சு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்தினாலும் உங்களுக்கு நன்றி விசுவாசமே இருக்கிறது இல்ல. என்னைக்கும் பொம்பளை பிள்ளை நல்லா இருக்கணும், பையன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல. வாய்க்கு வந்தபடி சாப விடுவீங்க, கரிச்சு கொட்டுவீங்க. அப்படியெல்லாம் பார்த்து உங்களுக்கு நாங்க சோற பொங்கி உங்களுக்கு நல்லது கெட்டது செஞ்சாலும் ஊர்ல உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டே என்னை பத்தி அசிங்கப்படுத்தி நீ பேசுவ. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போல என்னால முடியாது சரியா? இதுக்கு முன்னாடி தான் ஏமாளி கோமாளியா இருந்துட்டேன். இனிமே நான் என் குடும்பத்துக்காக யோசிக்கணும். என்னமோ நீயும் புருஷனும் எனக்கு ரொம்ப சொத்து சேர்த்து வச்சுட்டு சொந்த வீடு கட்டி வச்சு அப்படியே நகை நட்டு நல்லா சேர்த்து வச்சுட்டு போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உன் புருஷன் ஆகும்போது ஒரு 2 லட்ச ரூபாய் கடனை என் தலையில ஏற்றி விட்டு போனாரு. இதுல போதாத குறைக்கு ஒரு பொம்பளை பிள்ளையும் பெத்து போட்டு போனாரு. அதுக்கு நான் சடங்கு செஞ்சு அவளுக்கு சீம செஞ்சு இப்போ கல்யாணம் பண்ணி அது புள்ள குட்டிக்கு காது குத்து அது இதுன்னு எல்லா தொட்ட 90 செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். நான் உள்ளே பெத்து போட்டா போதுன்னு அந்த ஆள் போய் சேர்ந்துட்டான். மொத்தத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். நான் இவ்வளவு செஞ்சும் அதை திருப்பி ஏதாவது பேசினா? ஆமாண்டா, நாங்க சேர்க்கலப்பா, நாங்க சேர்க்கல. நாங்களாம் அந்த காலத்துல பஞ்சகம் இல்லாம வளர்ந்துட்டோம். அவன் இருக்கிற வயிற்றுச்சல்ல சும்மா கட்டு பேத்திக்கிட்டு இருக்காது. நானே பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டா அதுக்கு ஊருப்பட்ட செலவு இருக்குது. நகை நட்டு சேர்த்து வைக்கல. என் பிள்ளை எப்படி கட்டி கொடுக்க போறேன்? என் தங்கச்சிக்கு கூட எல்லாம் செஞ்சு விட்டேன். என் பிள்ளைக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்ற வயிற்றுச்சலும் ஒவ்வொரு நிமிஷமும் உட்காந்து செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். என்னை கட்டு பேத்திக்கிட்டு இருக்காத, கம்முன்னு இருந்துக்க சொல்லிட்டேன். பெத்த பையனும் ஒரு தேரம் இல்லாம இப்பதான் ஏதோ வேலை வெட்டிக்கு போறான்னு கொஞ்சம் நிம்மதியா உட்காந்து அதுக்குள்ள உங்களுக்கு ஒரே பஞ்சாயத்து. என்னமோ நான் என்னமோ சம்பாதிச்சு எனக்கு கொண்டு போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்து கரிச்சு ஏன் கொட்டிக்கிட்டு இருக்க நீயே? ஏங்க விடுங்கங்க, அவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் அப்படியே பேசிக்கிட்டு இருப்பீங்க. விடுங்க. காலையில வேலை போய் நான் செய்யணும். ஒரு சாப்பாடு தான் இங்க சாப்பிட்றேன். மத்தியான நேரத்துல சாப்பிட்றது கூட இல்லை. இந்த பக்கமெல்லாம் சரியான வலிக்குது. கல்லடப்பா என்ன கண்டாவினும் தெரியல. அம்புட்டு வலியை வேதனையில நான் போய்கிட்டு இருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போனா 3000 4000 செலவு வந்துருமேன்னு சொல்லிட்டு அம்புட்டையும் நான் மனசுல வேதனை பொத்திக்கிட்டு போய் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்து இந்த மாதிரி ஆட்டை கட்டிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு இடம் வாங்கணும், வீட்டை கட்டணும். இந்த பையன் வேற தலைக்கு மேல வளர்ந்துக்கிட்டு போறான். சொந்த வீடு இருந்தா தான் பொண்ணு குட்டி கொடுப்பாங்கன்னு நான் அதை நினைக்கிறதா? இல்ல பிள்ளைக்கு நகை நட்டு போடணுமே. இந்த நகை விலை வேற தாழ் முறை ஏறிக்கிட்டு போகுது. ஒரு 5 பவுன் கூட போட முடியலன்னா அப்புறம் அப்பன்னு நான் இதுக்கெல்லாம் உசுரோட இருக்கணும்னு நான் எவ்வளவு வேதனையில இருக்கேன் தெரியும். என்ன பண்ணி தொலைறது? கண்ணு கட்டதுக்கு அப்புறம் தானே சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டியது. வயசு இருக்க நேரத்துல நகை விலை கம்மியா இருக்க நேரத்துல எல்லாம் ஊருப்பட்ட பணம் கையில புரண்டுச்சு. அந்த நேரத்துல எல்லாம் பொழைக்க தெரியாம உதாரி கணக்கா குடிச்சே அழிச்சு ஊர்ல உள்ளவங்களுக்கு அழிச்சு இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அழிச்சுன்னு எல்லாம் அழிச்சு போட்டேன். என் பிள்ளை குட்டிங்களுக்கு ஒன்றும் சேர்த்து வைக்காம நான் என்ன அப்படியே இது பண்ணிட்டேன். உன் புருஷன் போய் சேர்ந்த மாதிரி நானும் என் பிள்ளைங்களுக்கு கடங்காரன்னு சேர்த்து வச்சுட்டு போகாம இருக்கக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் சேர்க்கணும்னு இருக்கேன். இல்லைன்னா என்ன பிடிச்சிட்டு ஆடுறதுக்கு எனக்கு தெரியாமையா இருக்கு. எல்லாரும் சொல்லிவிட்டேன். இனிமே இந்த வீட்டுல சண்டை சத்திரம்னு எதுவும் இருக்கக்கூடாது. ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரி, பார்த்து போயிட்டு வா. கல்லடப்பா அது இதுன்றாரு. என்ன ஏதுன்னு வேற தெரியலையே. இத்தனை நாள் வாயை திறந்து ஒன்றும் சொன்னதில்லை. இன்னைக்கு முறைய கோவத்துல அத்தனையும் கொட்டுறாரு. ஐயோ ஆண்டவனே, ஏதாவது ஒன்று நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அந்த பையனுக்கு வேற சாப்பாடு கட்டி வச்சேன் குடுன்னு சொல்லி மறந்துட்டேனே. ஐயோ, அதை எடுத்து கொடுப்போம். அம்மான்றதுக்கு மறுவார்த்தை பேச மாட்டான் என் பையன். இன்னைக்கு என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்ற அளவுக்கு பண்ணிவிட்டா. இவெல்லாம் ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டான். என் வயிற்றுச்சல கொட்டிக்கிறாள், கஷ்டப்படுவா. அந்த கடவுள் இருக்கிறது உண்மைனா இவ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கணும். அதை நான் பார்க்கணும். என் பையனுக்கு அப்போ புரியும் பெத்தவளோட அருமை என்னன்னு. ஆண்டவனே, என் வயிறு எரியுது. அவள் என் பிள்ளைய மாத்திட்டா. நீதான்பா அவளுக்கு கூலி கொடுக்கணும். தனலட்சுமி, இந்தாம்மா சாப்பாடு. அம்மா, அந்த தம்பிக்கு சாப்பாடு சொன்னேன்ல கொண்டு வந்துறேன்னு. காலையில டிஃபனு, மதியானத்துக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சிருக்குது. 2 பேரும் சாப்பிட்டுக்கோங்க. சரிம்மா. சரி, பார்த்து போயிட்டு வரணும். சரி.
என்னாச்சு? அவங்க முகம் ரொம்ப டல்லா இருக்கு. என்ன எங்கள் அப்பாயி தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஷோப்பா, எல்லார் வீட்லயும் இப்படி ஒண்ணு இருக்குது. என்னதான் பண்றதுனே தெரியல. சரி இந்த இதில் சாப்பாடு எல்லாமே இருக்குது, அம்மா எடுத்து வச்சுருக்காங்க. நான் பஸ்க்கு போகிறேன். யாரு பஸ்ஸுக்கு எங்க போவ? வா, வண்டியில ஏறி நான் கூட்டிட்டு போய் விடுறேன். ஏய் நான் என்ன உன் பொண்டாட்டின்னு நினச்சியா? வண்டியில் ஏறி வா கூட்டிகிட்டு போகிறேன்ற. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்தாங்க அவ்வளோதான். அடியே, நீ என் பொண்டாட்டி தாண்டி. எதுக்குல இப்போ கத்துற? யாருக்காவது கேட்டுச்சுன்னா அவ்வளோதான். நான் பேசுனது உனக்கே கேட்டிருக்காது, இதுல ஊர்ல உள்ளவங்களுக்கு வேற கேக்குதா? வண்டியில ஏறு லூசு. முதல்ல தான் சொன்னேன் அட்வான்டேஜ்லாம் எடுக்க மாட்டேன்னு, இப்போ அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கிற. ஆமா, என் ஒய்ஃபு பஸ்ஸில் போகும்போது 4 பேர் இடிப்பாங்க, அழகுல எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, மனசு வலிக்கும்ல. மை ப்ராப்பர்ட்டி ஆச்சு. அதுதான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரணும்னு வண்டியில ஏற சொல்றேன். நீ பேசுறதுக்கெல்லாம் சிரிக்கவா அழுவான்னு எனக்கு தெரியல. ஒன்றும் பண்ண வேணாம், வண்டியில ஏறினா மட்டும் போதும். எப்படி ஏறினா மட்டும் போதும். கொழுப்பு பிடிச்சவன்டா நீ. போமா. போலாம். இந்த பழமெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க, இந்த சாப்பிடு. ஐயோ எம்மா இப்போதாம்மா சோறு சாப்பிட்டேன், அதுக்குள்ளேயே இதான் கம்முன்னு வைமா, நான் அப்புறமேட்டுக்கு எது சாப்பிட்டுக்கிறேன். அக்கா, சும்மா அது வேணா இது வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. கொடுக்கறத வாயை மூடிட்டு சாப்பிடு. டேய் நீ வேறடா, இப்படியே கொடுத்துச்சுன்னு வையே, அப்புறம் நான் குண்டு பூசணிக்காம இதான் இருக்கணும். ஆமா ஆமா, இந்த டைட்டு கீட்டுன்னு உங்களெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எப்போ பார்த்தாலும் இதே இதுதான். சாப்பிடு முதல்ல. உடம்பு தான் நமக்கு முக்கியம். ஆஸ்பத்திரியில் சொல்கிறாங்க டாக்டர் சத்தே இல்லைன்னு. இதில் வேற வயசாகிக்கிட்டே போகுது, குழந்தைக்கு பார்க்கணும் வைக்கணும், அதுக்கு உடம்புக்கு சத்து வேணாமா? ஏம்மா அதுக்குன்னு இப்படி கொடுத்தா மட்டும் சத்து வந்துருமா? ஏண்டி சும்மா என்கிட்ட 100 இது பேசாத. முதல்ல பழங்களெல்லாம் சாப்பிடு. பழங்களை எடுத்துக்கணுமா, தண்ணியை எடுத்துக்கணுமா, நேரத்துக்கு மாத்திரை போட சொல்லியிருக்காங்க. படிக்கட்டுலலாம் ஏறி இறங்குறதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்புறம் வேற எங்க இருக்க சொல்றேன் எங்களை? டேய் ரவி, பெசாட்டுக்கு நீ உன் பொண்டாட்டின்னா அங்கே போய் உட்காந்துருக்காளே, நீனா கூட பிரச்சனை இல்லை. நீ வந்து மேலே ரூமில் போய் இருந்துக்கங்க, அவங்க கீழே வந்துடட்டும். என்னடா? சரிம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா, நீ என்ன ரூமை மாத்திடுவோமா? டேய் உமா, இது வந்தா சண்டை போடுவாடா. என்னடா இது, நம்ம இல்லைன்னொன்னே இவங்க கீழே வந்துட்டாங்க, நம்மள மேலே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? இப்போதைக்கு மேலே கீழே இறங்குறது ஏறுறதுலாம் இருக்கக்கூடாது, குழந்தைக்காக பார்க்கறது, ஊசியெல்லாம் போடணும் வைக்கணும். சும்மா இது பண்ணிட்டு இருக்கோம் அதை, சரியா? இத்தனை வருஷம் ஆகி போச்சு. பார்க்குறவங்க எல்லாம் உன்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் உன் மாமியார் எப்படா உன்னை கழட்டி விடலான் இருக்காங்க. அதனால இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், சரியா? அத்தாடி உமா வந்துட்டாளே, வாயை சொல்லி மூடல, அதுக்குள்ளேயும் வந்துட்டாளே. வா உமா வா, நல்லா இருக்கியா? ஒண்டா வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின கதையா? என் வீட்டில் என்னையை விட்டு துரத்திட்டு இன்னைக்கு என்னையவே நலம் விசாரிக்கிறா. எல்லாம் நேரம். என்ன மேடம், போனீங்க வந்தீங்க, மறுபடியும் எப்போ போகிறதா உத்தேசம்? இல்லை இப்படியே இருக்கிற மாதிரி உத்தேசமா? என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? வந்தது வராததுமா என் வாயை கின்றாலே, வர்ற ஆத்திரத்துக்கு. என்னவுமா, வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இவன் வேற, இவெல்லாம் புருஷனா? வீட்டை விட்டு போய் பொண்டாட்டி 2-3 வாரம் ஆகிப்போச்சு. ஒரு வார்த்தை பொன் போட்டு எப்படி இருக்க, என்ன, வீட்டுக்கு வாமா, மன்னிச்சிருன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் ஒன்றும் சொல்லாமல் வந்தோடனையும் நல்லா விசாரிக்கிறான். இவங்க முகரக்கட்டையிலாம் முழிக்கவே கூடாதுன்னு தான் பார்த்தேன். என்ன பண்ணி தொலைகிறது? அவன் வீட்டில் இருந்து அவன்கிட்ட கேவலப்பட்டு நிற்கிறதுக்கு இதுங்கக்கிட்டே வந்து கஞ்சி குடிச்சிட்டு போயிடலான்னு வந்தாச்சு. ஏண்டி, உன் புள்ள குட்டி ஒன்று வீட்டில் இருக்குது, அதை பற்றிலாம் அக்கறை இல்லை. ஆனால் உனா பைய தூக்கிக்கிட்டு ஓடிடுறது. பாத்தியாடா, பாத்தியா? மாமியார்னு ஒரு மட்டு மரியாதை இருக்கா? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், எனக்கு நான் வந்துச்சு நான் போகிறா பத்தியா? இவளை என்ன ஜென்மம்னே தெரியல. இவளை மனுஷியா? ஏம்மா அவளே இப்போதாம்மா வந்திருக்கா, விடுமா. ஆமாம்மா, மனசு மாதிரி வந்த பிள்ளையும் நீ அதை இதுன்னு சொல்லி களைச்சி விடாத, சரியா? அவள் வீடு இது, எப்போ வேணாலும் போகலாம் வரலாம், அதனால எதுவும் சொல்லாத. அவள் பாட்டுக்கு போயிட்டு வரட்டும், விடுமா. சும்மாவே அந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு ஓடுவா. இப்போ வந்திருக்கா, இனி என்ன பண்ண போகிறாளோ? தலையெழுத்து இப்படி ஒரு மருமவ. இவளெல்லாம் ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்கத்தான் பார்க்க முடியுது. ஊருப்பட்ட வீட்டில் போய் பாருங்க, மருமவளை அம்மா வீட்டுக்கு கூட அனுப்பாமல் மாமியார் அம்புட்டு வேலை வாங்குறாங்க வைக்கிறாங்க. இவளுக்கு நினச்ச நேரம் ஓடுறா ஒடியாடுறா. எல்லாம் என்ன காரணம்? இந்த 3வது தெருவில் இருக்கிற வீடு தான் காரணம். நினச்சோன்னே பயத்துக்கிட்டு ஓடிடுறாம்மா. அடுத்த தடவை எல்லாம் ஓட முடியாத அளவுக்கு நம்ம வீடை காலி பண்ணி போடணும்டா. ரொம்ப தூரத்தில் போய் வீடை வாங்கிட்டு ஓடிடணும். அப்போ தான் அவன் நினச்சோன்னே ஓட முடியாது. அட நீ வேறம்மா,
ரயிலேறி போயிருவாம்மா, ரயிலேறி போயிருவா. எங்க பால்? இதுதான் பால் கொண்டு வர நேரமா சார்? இல்லைங்க, அம்மாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னைக்கு காலையில் தான் கூட்டிகிட்டு வந்தேன். வந்தோடனே வேலை வேறு அதிகமாகி போச்சுங்களா, அதான் அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி பால் எடுத்துகிட்டு வர லேட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு 1008 வேலை இருக்கும், அதுக்குன்னு நாங்க டீ காஃபி குடிக்காம இருக்கணுமா? இன்னைக்கு ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இனிமேல் கரெக்டாக டைமுக்கு கொண்டு வந்துடுறேன். பாப்போம். இன்னைக்கு வேற நீங்க லேட்டா வந்திருக்கீங்க. என் வீட்டுல வேற ஒரு அமளிக்குமளியே நடந்துருச்சு. அதனால 1 லிட்டர் பால் சேர்த்து ஊத்திருங்க. நீங்க லேட்டா வந்ததுக்கு டேலி ஆயிடும். என்னங்க இப்படி பேசுறீங்க? நாங்களே ஏதோ கஷ்டத்துல தான் பால் வாங்கி ஊத்துறோம், இப்படி பண்ணா எப்படிங்க? அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாது, எங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும். 2 நாள் மேய்ச்சல் வேற இல்லை, பாலும் வேற கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வேணா ஒரு 1/4 லிட்டர் வேணா எக்ஸ்ட்ரா ஊத்துட்டுங்களா? அதெல்லாம் எனக்கு முடியாது. 1 லிட்டர்னா 1 லிட்டர் தான். 1 லிட்டர் ஊத்தலன்னா எனக்கு பாலே வேண்டாம். என்னங்க இப்படி பண்றீங்க? ஐயா, நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன், நான் என்ன பொய்யா சொல்றேன்? எனக்கு 1 லிட்டர் பால் சேர்த்து வேணும். ஏய், பால் வாங்கினியா இல்லையடி? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிறவ? அம்மா, இன்னைக்கும் லேட்டா வந்திருக்காங்க. அப்பா வேற உன்னை திட்டினாங்கல்ல, பால் இல்லை, டீ இல்லை, காஃபி இல்லைன்னு. அதான் இன்னைக்கு ஃபைன் போட்டு 1 லிட்டர் பால் நம்ம எப்பயும் வாங்குறோம், அந்த ஃபைனால 1 லிட்டர் பால் சேர்த்து ஊற்ற சொல்லியிருக்கேன். என்னக்கா இவங்க இப்படி பேசுறாங்க? அடி கழுத, வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டேன். அந்த பையனே பாவம், அந்த பையன்கிட்ட போய் வம்பிழுத்துக்கிட்டு அவ கிடக்குறாயா. அவ அப்படிதான் வேணும்னு வம்பிழுத்துட்டு இருக்கா உன்னைய. இல்லைங்கக்கா, ஒரு 1/4 லிட்டர் பால் வேணா சேர்த்து ஊத்துறேன். அதெல்லாம் முடியாது, 1 லிட்டர் தான். இங்கேரு, அடி வாங்க போற பாரு. குடு அந்த தம்பிகிட்ட பாலை வாங்கு. மாத்தி, இந்த பொண்ணு என்ன நம்மளை பார்த்து கண்ணடிக்குது. நாளைக்கு 1 லிட்டர் பால் கண்டிப்பா ஊத்தணும். வாங்க போற, உள்ள போ. வயசு பையன் இருக்கிறான், மேல சாலும் போடல ஒன்னும் போடல, எப்படி வந்து நிக்கிறா பாரு. இதுல அவ ஆத்தா கறி வேற வந்து நின்னுகிட்டு, என்ன ஜென்மங்கன்னே தெரியலையே அவளுக்கு. சரி, அப்ப நான் வரேங்கக்கா. ஏண்டி, நீ வயசு குமரி தானே? மேல ஒரு ஷாலும் போடல ஒன்னும் போடல, நீ பாட்டுக்கு வந்து நிக்கிற. ஒரு பையன் வந்து நிக்கிறான், கொஞ்சமா அறிவு வேணாம்? ஏண்டி, நீ எல்லாம் தாய் தானே? அத்தை, சும்மா இப்போ எதுக்கு வாய்க்கு வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பையனும் அப்படி ஒன்று பட்ட ஆள் இல்லை, என் பிள்ளையும் அந்த மாதிரி ஆள் இல்லை. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் பக்கத்தில் தானே நிற்கிறேன். இந்த காலத்தில் யார் தான் ஷால் போடுறா வாரா? ஏண்டி, யார் வேணா ஷால் போடட்டும், போடாம கூட போகட்டும். நம்ம வீட்டு பிள்ளை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். ஆம்பளை பசங்க வந்து நிக்கிறாங்க, பார்த்தா ஷால் போடாம போ, முதல்ல உள்ளப்பா. நீ எல்லாம் ஜாக்கெட் போடாம சுத்துற, என்னைய வந்துட்டு ஷால் போட சொல்றியா? கழுத, வாய பாரு வாய. நான்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தேன் தெரியுமா? ஏதோ உங்க தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் தான் நானும் அப்படி இருக்கேன். இல்லைன்னா அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கடி, நல்ல லட்சணமா வளர்த்துருக்க. வாய்க்கு வாய் அடிச்சுக்கிட்டு என்னத்த சொல்றது? பெத்த தாய்க்கு அறிவு இருந்தா தானே பெத்த பிள்ளைக்கு அறிவு இருக்கும். நம்ம ஏதாவது சொன்னோம்னா நமக்கிட்டே எகிரிக்கிட்டு வருவாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க வேலையை பாருங்க, வெங்காயத்தை பாருங்கன்னு. அத்தை, வாயை வச்சுட்டு கம்முன்னு இருங்க. நம்மலாம் சொன்னாலே புரியாது இவளுக்கு. அதுக்கப்புறம் வெள்ளம் தலை புரண்டு போனதுக்கப்புறம் சொல்லுவாளுங்க, ஐயோ அத்தை நீங்க சொன்னீங்களே நான் கேட்கலையேன்னு. நம்ம என்னத்த சொல்ல இவளுகளுக்கு. என்னம்மா தங்கச்சி, என்ன பாத்திரம் கழுவுறியா? ஆமாண்ணே, இப்பதான் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு, அதான் முடிச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டு கழுவுமேனு கழுவிக்கிட்டு இருக்கேன். வானே, சாப்பாடு எடுத்துருக்கேன், சாப்பிடுறியா? இருக்கட்டுமா. சாப்பாடு என்னத்த போய் சாப்பாடு, புள்ள வாழ்க்கையை நினைச்சா தொண்டைக்குழியில சோறு கூட இறங்க மாட்டேங்குது. ஏன்னா இப்படி சொல்ற? என்னம்மா பண்றது, சொந்தம் விட்டுட கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னைய வந்துட்டு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா மாப்பிள்ள தான் ரொம்பவே புடி கொடுக்காம ரொம்ப கிராக்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் ஒரே யோசனையா கிடக்கு. நீ கவலைப்படாதனே, உன் சொந்தம் எனக்கு வேணும்னே. உன் சொத்து சுகம் இதெல்லாம் எதுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேனே. ஏன்னா இதெல்லாம் எல்லாமே இருந்து நான் பார்த்துட்டேன்னே. அதனால உன் புள்ள என் வீட்டுக்கு மருமவளை வரணும். உன் சொந்தமும் என் சொந்தமும் காலத்துக்கு நீடிச்சு இருக்கணும். நீயும் நானும் அண்ணன் தங்கச்சி உறவோடு சேர்த்து சம்மந்தியாகவும் ஆகணும்னு அம்பிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேனே. நீ இப்படி மனசு விட்டு பேசாதனே. என்ன என் பையன் இப்போ பிடி கொடுக்கலினாலும் ஒரு நாள் பிடி விட்டு வருவானே. அன்னைக்கு அவன்கிட்ட நான் பேசி சம்மதம் வாங்குவேனே. நீ அதுக்கு முன்னாடி இப்படி மனசு வெறுத்து போய் பேசாதனே, சங்கட்டமா இருக்குன்னு எனக்கு. என்னன்னா நீயும் வேற இங்க வந்து இருந்துகிட்ட, மாப்பிள்ளையும் அங்க தனியா தன்னந்தனியா இருந்துட்டு எல்லாம் ஆக்கணும் வைக்கணும். உன் புருஷனும் ஒரு பொறுப்பு இல்லாதவன், எங்கிட்டு போய் திரியறான்னு தெரியாது. அதான் ஒரே யோசனையா இருக்கு, மாப்பிள்ளையை தனியா விட்டா எப்படி என்னவோன்னு. எனக்கும் அதே யோசனை தானே. பையனை வேற ஒத்தையில விட்டுருக்கோமே, என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோன்னு நான் ஒவ்வொருனையும் பார்த்து செஞ்சு வைப்பேன்.
இன்னைக்கு அந்த பையன் என்ன பண்றானோ ஏது பண்றானோன்னு எனக்குமே சங்கட்டமா தானே இருக்குது. அதான் இப்ப என்ன பண்றது? அண்ணே, நான் பேசாட்டுக்கு ஊருக்கு கிளம்பலான்னு தான் பார்த்தேன். நீ எதுவும் சொல்லுவன்ட்டு தான் நான் போகல. என்னடா இது, வீராப்பும் சண்டை போட்டா அப்புறமேட்டுக்கு வீட்டை பார்த்து போறேன்னு சொல்றான்னு நினச்சிக்குவான்னு தான் நான் எதுவும் சொல்லாம இருந்தேன். என்னண்ணே, நான் ஊருக்கு கிளம்பட்டுமா? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? ஊருக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு. நீ இங்க இருமா. உன்னை யாரு அங்க போ இங்க போன்னு சொன்னது? இல்லைண்ணே, போகும்போது மருமவளையும் கூட்டிகிட்டு போகிறேனே. கூட்டிகிட்டு போனாதான் அவங்க 2 பேரும் கொஞ்சமாவது மனசு விட்டு பேச வைக்கன்னு இருப்பாங்க. அங்கே இப்போதைக்கு நீங்கள் வராதீங்க, கோவத்தில் இருப்பான். நான் மருமவளை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறேன். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பாரு, அவன் என் மருமவளை சுற்றி சுற்றி வருவான். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, எங்கள் ஊரில் ஒரு சாமியார் இருக்காரு. அவர்கிட்ட நான் போய் என் பையன் மாதம் மாத்துறதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கேட்டிருக்கேன். அவர் வாமா எல்லாம் பார்த்து நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டாருன்னு வைங்க, அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒன்றா கல்யாணம் பண்ணிடுவோனே.